ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. என் அன்பு குழந்தையே, நீ பிறந்த கிழமை எதுவோ அந்த கிழமையை தொட்டு நீ உள்ளே வா. உனக்காக உன் பெயரில் நான் அர்ச்சனை செய்து எடுத்து வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கப் போகின்றது. கவலையின்றி சந்தோஷமாகவே இதைக்கேள். நிம்மதியான வாழ்க்கை உனக்கு தயாராக இருக்கிறது. கேட்பாயா? நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன். நீ என் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கு அனுமதித்தேன். நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது. உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கின்றது. ஆனால் என்னுடைய நோக்கமோ உனது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலம் தொடர்பானது. நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இல்லையா? நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய, உன்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய, உன்னால் முடியும் என்ற சூழ்நிலையில்தான், அந்த வகையில்தான் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே கடந்து போனவை. கடந்து போனதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? முடிந்து போனதை நினைத்து நீ வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லையே. ஏன் இப்படி கடந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய்? நீ கவலையப்படாதே. உனக்கு துணையாகவே நான் இருப்பேன். உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் திரும்ப வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. பிறகு எதற்காக தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய்? எல்லாமே சரியாகிவிடும். உனக்கு வந்த துன்பம் எல்லாமே போய்விட்டது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிகழப்போகிறது. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகிறது. உன் வீட்டில் ஆனந்தம் துள்ளி விளையாடப் போகிறது. நீயும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய். உன்னை நோக்கி வருகின்ற எல்லா ஆனந்தமும் நான் கொடுத்தது. உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நான் எரித்து விட்டேன். நீ எப்போது என் பேச்சை கேட்டு எனக்காக நீ மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாயோ, நான் சொன்னதை கேட்டு எனக்கு துவாரகமாயில் வந்து நெய் வாங்கி எனக்கு தீபம் ஏற்றி விட்டாய் அல்லவா? இனி உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நசிந்து போயின. நீ எப்போது என் துவாரகாயில் வந்து விளக்கு ஏற்றினாயோ, எப்போது எனது துவாரகமாயில் துணியில் வந்து அந்த தேங்காயை போட்டாயோ, அப்போதே உன்னுடைய கர்மவினை எல்லாமே முடிந்துவிட்டன. இனி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய். ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னை நோக்கி எல்லாமே நல்லதாகவே வந்து கொண்டிருக்கின்றன. நீ உன் வீட்டை தயார்படுத்திக்கொள். நல்லது வந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டு கதவை அது தட்டப்போகிறது. இனி வரிசையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ நினைத்தது எல்லாமே படிப்படியாகவே நடக்கும். நீ சந்தோஷமாக இரு. எல்லாமே உனக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன. என் பேச்சை கேட்டு நீ நடந்ததால் நான் உனக்கு அன்பு பரிசாக உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தான் தருகிறேன். நீ இப்போது மனபாரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன் மனபாரத்தை நீ சுமக்க உனக்கு தெம்பே கிடையாது. உன் மனபாரத்தை எல்லாமே அந்த இறைவனிடம் ஒப்படைத்துவிடு. ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்க பழகிக்கொள். நீ ஏன் வீணாக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய்? உன்னால் தான் அவற்றை சுமக்க முடியவில்லையே. பிறகு எதற்காக உன் தலைமேல் வைத்து கொண்டு இருக்கிறாய்? அதை இறக்கி வைத்துதான் பாரே. உன் மனக்கவலையை எல்லாமே இறக்கி வைத்துவிடு. உன் மனக்கவலை எல்லாவற்றையுமே அந்த இறைவன் அறிவான் என்பதை நீ நம்ப வேண்டும். அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வேண்டும். எனக்கு என்ன கவலை, எனக்கு தான் என் அப்பா இருக்கிறாரே என்று நீ நம்ப வேண்டும். தைரியமாக இருக்க வேண்டும். ஏன் அவ்வாறு நீ செய்ய மாட்டேன் என்கிறாய்? என் அப்பா எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் செய்வாரா மாட்டாரா என்ற சிறு அவநம்பிக்கையும் உன் மனதில் இருக்கிறது. அந்த குழப்பத்தை நீ விடுத்துவிடு. அந்த குழப்பத்தை எல்லாமே நீ விட்டுவிடு. அப்படி ஒரு சிறிது அளவு கூட நம்பிக்கை இருக்க வேண்டாம். அவன் நம்பிக்கை உன் மனதில் இருக்கவே வேண்டாம். நான் பார்த்து கொள்கிறேன். உன் அப்பாவுக்கு தெரியாதா? உன்னை படைத்த அந்த இறைவனுக்கு தெரியாதா? நீ எப்படியெல்லாம் பாரத்தை சுமப்பாய், எவ்வளவு பாரத்தை சுமப்பாய் என்று அந்த படைத்த இறைவனுக்கு தெரியாதா? இறைவன் தெரிந்துதான் கொடுக்கிறான் என்றால் அதில் உனக்கு நன்மை இருக்கும். உன்னால் தாங்க முடிய அளவுக்கு தான் இறைவன் உனக்கு கொடுப்பார். அதை நீ முதலில் தெரிந்து கொள். உனக்கானதை நிச்சயமாகவே நீ அடைவாய்.
என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் உன் மனபாரத்தை எல்லாமே இறக்கி வைத்துவிடு. வீணாக தூக்கி கொண்டு நீ அலையாதே. உனக்கானதை நிச்சயமாகவே அடையும்படி நான் செய்கிறேன். நடக்கும் நிகழ்வுகளிலிருந்து உடைந்து போகாதே. இதிலிருந்து நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்று யோசி. முடியவில்லை என்றால் என் ஆலயத்திற்கு வந்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு. 108 முறை உச்சரி. உன் கவலை எல்லாமே போகிவிடும். நீ கடந்து வர சக்தியை நான் உனக்கு தருகிறேன். நிச்சயமாகவே முன்னேறுவாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அந்த 108 முறை என் ஆலயத்தில் வந்து என் நாமத்தை நீ உச்சரித்துவிட்டு பிறகு போய்ப்பார். உனக்கு முன்னேற்ற பாதை தானாகவே அமைந்துவிடும். நானே உனக்கு அமைத்தும் தருகிறேன். என் வார்த்தையை நம்பு. நான் உனக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பெற்றுக்கொள்ள உனக்கு 2 கைகள் போதாது. நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். நீ சீக்கிரமாகவே என் ஆலயத்திற்கு வா. வந்து என்னுடைய நாமத்தை 108 முறை உச்சரித்து விட்டு போ. மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் என் பெயரை நீ உச்சரிக்க வேண்டும். 108 முறை. நீ மறந்து விடாதே. ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து உதவப் போகின்றேன். உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன். அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நீ வரவிடாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன். நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு முன்னால் சென்று உன் கால்களை குத்தும் முட்களை நானே எடுத்து விடுகின்றேன். கவலையே படாதே. உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன். நீ எதற்கும் பயப்படக்கூடாது. உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே. நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது. உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும். அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை, சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா. அவர்களால் முடியாது, இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய். நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும். உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை பற்றி பிற நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது. உன்னுடைய இயல்பு எது என்றோ அப்படியே நீ இரு. உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு. படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று. நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே. யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது. உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதனால் உன்னுடைய கஷ்டங்கள், இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும். அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே. எதுவரை போகட்டுமோ போகட்டும். உனக்கு நான் இருக்கின்றேன். மனம் தளராதே. அனைத்துமே ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா? பயப்படாதே. எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான். நான் பார்த்து கொள்கிறேன். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது. இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன். நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அமாவாசைக்குள் உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய். இது சத்தியம். இது என்னுடைய சத்திய வாக்கு. கர்மங்களை எல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன். அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன். நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது வளம் கண்டு நமக்கு தாழாமல் ஏற்படும் எண்ணம்தான். வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். இது நல்லதா?
அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது? ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே. அவனுக்கு நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோம். நமக்கும் நலம் கிட்டியது, நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே. அதே நலம் நாமும் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம். நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்து செல்லவில்லையே, ஒன்றும் கிடையாதே. அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான். அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆகவே முதலில் பொறாமையை வென்று விட வேண்டும். அதை தூக்கி எறிந்து விடு. உனக்கு நெய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது. அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும். இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய். அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் கண்டிப்பாகவே உணர்வாய். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். நானே அதற்கு பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கப் போகிறது. அந்த இனிதான வாழ்க்கையை வாழ, நீ சந்தோஷமாக வாழ, நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். வரும் அமாவாசையன்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன். கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன். அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு. உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. மனம் தளராதே. நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நான் உனக்கு ஒளி ஏற்றிவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன். உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாகவே இருக்கப் போகிறது. எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன். வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக இரு. ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அது இப்போது நடந்துவிட்டது. இறுதி வெற்றி உனக்குத்தான். நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள். சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இவை கேள். நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும். உனக்கு நீ நினைத்த மாதிரியே, நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து சேரப்போகிறது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றனர். உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறார்கள். இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்க போகிறார்கள். எல்லோருமே உன்னை பாராட்டப் போகிறார்கள். ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன். எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றையுமே முடித்து விட்டேன். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது இல்லையா? அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக? உன்னை சோதிக்க அல்ல. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன். அதை நீ முதலில் புரிந்து கொள். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். நான் என்பதை நீ மறந்து விடாதே. எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும். நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. இந்த அப்பாவின் ஆசையோடு எல்லாமே நினைத்தபடியே நடக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். உனக்கு ஒன்று தரப்போகிறேன். நீ கேட்டதை தரப்போகிறேன். நீ கேட்டது ஒன்றுதான், நான் கொடுப்பதோ 2 மடங்காக இருக்கும். நீ கேட்ட சந்தோஷத்தை விட 2 மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய். நீ தயாராக இரு. உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு. இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்துவிட்டது. அதனால்தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. வரவேற்க தயாராக இரு. பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது?
அப்படியென்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி அதை மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே காலச் சிறந்தது. அதுதான் நமக்கும் நல்லது. நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் பாறைகள், வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நீ கடக்க வேண்டியது இருக்கிறது. கடக்க வேண்டியது கண்டிப்பாக கடந்தே தீர வேண்டும் நீ. இவைகளை கடந்து பின்தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் உனக்கு கிடைக்கும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே அது போதும். வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாக தேடி வருகிறது. இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது கிடையாது. 22 வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கொடீஸ்வரனான ஒருவர் 45 வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார். ஒருவர் 40 வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து 50 வயதில் கோடீஸ்வரராகிறார். எனவே உனக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதீர்கள். உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து நீ புலம்பாதே. எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை எல்லாமே கட்டுப்படுத்த நினைப்பதுதான் இயலாது. இங்கே இப்போது நீ இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய். அடுத்த நொடி நிச்சயம் அழகாக மலரும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்யவே முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிவுறும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். என் வார்த்தைகளை நம்பு. நான் சொல்வது போல செய். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. அவர்களை விட்டு நீ துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் இணைந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். என்றுமே நீ சந்தோஷமாகவே இருப்பாய். நீ